இன்றைய தினம் நீதிமன்றத்தில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் முன்னிலையாக இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கின்றார். அசாத் மௌலானா, பிள்ளையான் போன்றவர்கள் இருப்பது போன்ற அந்த புகைப்படத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு இந்த புகைப்படத்தில் சேர்ந்து புகைப்படம் எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் முதல் இவரை தெரியாது, அசாத் மௌலானாவை எனக்கு தெரியாது என்றே சொல்லியிருக்கிறார். அவரை கைது செய்வது தொடர்பான சில சட்ட சிக்கல்கள் இருக்கு. ராஜபக்ச குழாமினரை சூழ்ந்துதான் இப்பொழுது சிஐடியினுடைய விடயங்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற தகவல்கள் ஒரு சிடிபி பஸ், அதாவது அரச பஸ்ஸில் தான் இவ்வளவு பேரும் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்டிருந்தார். உண்மையில் ஒரு மதகுரு அவர்கள், இந்த விடயங்கள் நடந்த பின்னணியில் ஒரு மதகுரு அவர்கள் ஒரு பட்டியல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அந்த பட்டியலில் இவர்கள் பொதுமக்கள், சாதாரண இளைஞர்கள் என்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டது. அந்த மதகுருவும் இப்போ இல்லை, இந்த தாய்மார்களுக்கான பதிலும் இப்போ இல்லை. கட்டாயம் போர் குற்றங்கள் என்று ஒன்று நடந்திருக்கு. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு விடயத்தில் பேச முற்படுகின்ற பொழுது விமல் ரத்நாயக் அவர்கள் இடை புகுந்து சில விஷயங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார். மனநோயாளி என்றதால, மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றதால நாங்கள் பேசாமல் இருக்கின்றோம். ஆனால் இனி வரும் காலங்களில் எப்படியான விடயங்களை குறைத்துக் கொள்வோம். ඔබතුමාට මේ පක්ෂ නායකයෙක් ජ්‍යෙෂ්ඨ මන්ත්‍රීවරයෙක් ලිපියක් දීලා තියෙනවා. එක ළඟ වාඩි වෙලා ඉන්න බෑ කියලා කුමාර් පොන්නම්බල මැතිතුමා. විපක්ෂ නායකතුමා මේක කුමාර් පොන්නම්බලම් ගරු මන්ත්‍රීතුමා මේ කුමාර් පොන්නම්බලම් කියලා මන්ත්‍රීවරයෙක් නෑ මේ පාර්ලිමේන්තුවේ. ගරු ගජේන්ද්‍ර පොන්නම්බල මන්ත්‍රීතුමා මේ මට ලබා දීලා තියෙනවා. මේ ගරු ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மையில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் கைது செய்வதை தடுக்க கோரியதாக அந்த மனு அமைந்திருந்தது. அந்த மனு சம்பந்தமான விடயங்கள் பிறகு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தன. அது எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பல விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் இன்றைய தினம் அது மீண்டும் தேதியிடப்பட்ட காரணத்தினால இன்றைய தினம் நீதிமன்றத்தில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் முன்னிலையாக இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கின்றார். இந்த அவர் செய்த மனு உண்ட பின்னணி சம்பந்தமான விடயங்களை பார்த்தால் இது தொடர்பான விடயம் முன்னைய காலகட்டங்களில் எடுக்கப்படுகின்ற பொழுது, இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது ஒரு புகைப்படம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அசாத் மௌலானாவை எனக்கு தெரியாது என்று கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பொது வழிகளில் தெரிவித்திருந்தார். அந்த விடயத்தை மேற்கோள் காட்டி அந்த குறிப்பிட்ட புகைப்படத்தில் அசாத் மௌலானா, பிள்ளையான் போன்றவர்கள் இருப்பது போன்ற அந்த புகைப்படத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு இந்த புகைப்படத்தில் சேர்ந்து புகைப்படம் எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் முதல் இவரை தெரியாது, அசாத் மௌலானாவை எனக்கு தெரியாது என்றே சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லி இருக்கிற காரணத்தினால உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இவருக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த மனுவை தள்ளுபடி செய்யணும் என்கின்ற விடயம் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆதரவாக ஆஜரான சட்டத்தரணி இதை எந்த விதத்தில் முறியடிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இவர் முன்னைய காலகட்டங்களில் அரசியலில் பிரபலமாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னர் அதிகாரத்தில் இருந்தவர், அதாவது பாதுகாப்பு செயலாளராக இருந்திருக்கின்றார், ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். ஆகவே அரசியல் வட்டாரங்களில் பலர் இவருக்கு தெரிந்திருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் இணைந்து புகைப்படம் எடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த விடயத்தில் பிள்ளையானுக்கு நெருக்கமானவர், பிள்ளையானுடைய செயலாளராக இருந்தவர் தான் அசாத் மௌலானா என்கின்ற அடிப்படையில் இருவரும் ஒன்று சேர புகைப்படம் எடுக்கிறதுல இந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இந்த புகைப்படம் எடுத்த சம்பவங்களை கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் பலரோட புகைப்படம் இருக்கிற காரணத்தினால அவர் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற விதத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது 2 தடவைகள் இது எடுத்துக்கொள்ளப்பட போதும் இந்த புகைப்படம் சம்பந்தமான விவாதம் அந்த வழக்கில் இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பொழுது அந்த விடயங்கள் சார்ந்து எவ்வாறு பேசப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுமா அல்லது அடுத்த கட்டம் நோக்கிய சிக்கல்கள் எவ்வாறு அமையும்? ஏனென்றால் சுரேஷ் செலையவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு கோட்டபாய ராஜபக்சவின் கைது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் இவர் இந்த வழக்கை தாக்கல் செய்த பிறகு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது அவரை கைது செய்வது தொடர்பான சில சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஏற்கனவே முன்னை நாள் ஜனாதிபதிகளை அல்லது முன்னை நாள் அமைச்சு பதவிகளில் இருந்தவர்கள் கூட கைது செய்கிறதுல சிக்கல் நிலைமைகள் இருக்கு. அவர்களுடைய சிறப்புரிமை அடிப்படையில் இப்பொழுது ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அவரை கைது செய்வதை தடுக்க கோரி. ஆகவே மீண்டும் அவர்களுடைய கைது சம்பந்தமான விடயத்தில் ஒரு சிக்கல் நிலைமை இருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்விதான்
பெரிய அளவில் எழுந்திருந்தது. இன்றைய தினம் அதற்கான விடயங்கள் விவாதிக்கப்பட்டு திகைதிடப்படுகின்றதா அல்லது இதற்கான தீர்ப்புக்கான திகதி சொல்லப்படுகின்றதா என்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆகவே இது பெரிய அளவில் பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அவர் ஆஜராகிறதுக்கு சென்ற பிறகு பீரிஸ் அவர்களும் இந்த வழக்கு தொடர்பான விடயத்துக்கு சென்றிருக்கிறத காணக்கூடியமாக இருக்கிறது. ஆகவே இப்படியாக கோடபாய ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிறதுக்கு சென்றது ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. கோடபாய ராஜபக்சவினுடைய கைது அல்லது ராஜபக்ச குழாமினரை சூழ்ந்துதான் இப்பொழுது சிஐடியினுடைய விடயங்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற தகவல் அறிந்த வட்டாரங்கள் மூலம் கிடைக்கின்றது. குறிப்பாக நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச, ஜோஹித ராஜபக்ச அவருடைய ஊழல்கள் சார்ந்த விடயங்களை இப்பொழுது சிஐடி அவர்களது குற்ற பின்னணி சார்ந்த விசாரணைகளை மறைமுகமாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கபில சந்திரசேனனுடைய மரணத்துக்கு பிறகு இந்த ஏர்பஸ் விமானங்கள் தொடர்பான விடயங்களுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகளை நகர்த்துவதற்காக. ஆகவே இப்பொழுது ராஜபக்ச குழாமினரை சூழ்ந்துதான் இந்த சிஐடி வலயம் இருக்கின்றது. பார்க்கலாம் அடுத்த கட்டமான கைதுகள் எவ்வாறு நிகழப்போகின்றது என்பதை. இது இவ்வாறு இருக்க இன்னொரு விடயம் சம்பந்தமான ஒரு பேசுபொருள் ஒன்று இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. கருப்பு ஜூலை தினம் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இறுதி யுத்தத்தின் போது எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இராணுவத்தினரிடம் ஒப்படைத்தோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்றதில் பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு இராணுவத்தினர், அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் மற்றும் அன்றைய ஜனாதிபதி. அந்த அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்பு இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த விடயத்தில் அந்த அரசாங்கம் பொறுப்பு கூற தவறிவிட்டது. வழியாக வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கத்திடமும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், மகஜர் அனுப்பியிருக்கின்றோம், கடிதங்கள் மூலமாக கூட இது சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு துளங்களை கூட வெளிப்படுத்தவில்லை. இதால தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் என்று காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய உறவினர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த வகையில் சில தாய்மார் கூட இறந்திருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளையை தேடி அலைந்து போராட்டங்களில் இருந்து இறந்தும் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடந்த பின்னணியில் இது தொடர்பாக சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஒரு அதிர்வலை அல்லது ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான விடயங்கள் ஏற்பட்டிருக்கின்றதான் சொல்லணும். ஏனென்றால் இசைப்பிரியா சம்பந்தப்பட்ட வழக்கில் சிங்கள சட்டத்தரணி ஒருவர் அணையா வழக்கு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் இசைப்பிரியா சார்ந்த விடயங்கள் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய மகனுடைய அவர் இறந்த சம்பந்தமான விடயங்கள் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் அல்லது அது தொடர்பான நகர்வுகளை நான் எடுத்திருக்கிறேன் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி மனித புதைகுழிகளை நீதி கேட்டு சிவில் சமூகத்தில் இருக்கிற பல உறுப்பினர்கள், அதாவது சிங்கள சிவில் சமூகத்தில் இருக்கிற பல உறுப்பினர்கள் தங்களுடைய குரல்களை சொன்ன வண்ணமே இருந்தார்கள். அவர்களுடைய குரல்கள் இங்கே வடகிழக்கு மட்டுமே ஒலித்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இப்படியான விடயங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கின்றன ஒரு விழிப்புணர்வாக என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பெரிய அளவில் எதிர்பார்த்த விடயம் கூட, தமிழ் மக்கள் எதிர்பார்த்த விடயம் கூட சிங்கள மக்கள் மத்தியில் இந்த விடயங்கள் போய் சேரணும். ஏன்னா சிங்கள அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் இந்த விடயங்களை சொல்லியிருந்தோம், சிங்கள அரசாங்கங்களுக்கு சொல்லியிருந்தோம், பயனில்லை. இப்பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் இந்த விடயம் போய் சேர்ந்தால் ஒருமித்த குரலாக எழுப்புகின்ற பொழுது, சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து ஒருமித்த குரலாக இந்த விடயங்களை எழுப்புகின்ற பொழுது அதற்கான நீதிக்கான பொறிமுறை கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் பெரிய அளவில் பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழ் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் கூட சிங்கள மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதால தான் நாங்கள் இந்த முன்மொழி கொள்கையை இந்த விடயத்தில் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் என்கிற விடயத்தையும் அவர்கள் பேசியிருந்தார்கள். ஆகவே இது இவ்வாறு இருக்க இது தொடர்பான விடயத்தில் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற ஒரு நீதி பொறிமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சட்டத்தண்ணி நிமல்கா பெர்னாண்டோ அறிவித்திருக்கின்றார். அதாவது இந்த விடயத்தில் ஒரு பொறிமுறை ஒன்று தேவை. ஏனென்றால் தாய்மார்கள் கேட்கிறது, எங்களுடைய 500 பிள்ளைகளை நாங்கள் இராணுவத்தினரிடம் நேரடியாக ஒப்படைத்திருந்தோம், அந்த 500 பிள்ளைகளுக்கும் என்ன நடந்தது என்கின்ற விடயம் எங்களுக்கு தெரியணும். குறிப்பாக இந்த விடயத்தில் அவர் நேரடியாகவே தெரிவித்திருக்கின்றார், ஒரு சிடிபி பஸ், அதாவது அரச பஸ்ஸில் தான் இவ்வளவு பேரும் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். அடுத்த கட்டமாக இவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற ஒரு விடயத்தை கட்டாயமாக தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் இருக்கு. இது தொடர்பான ஒரு பொறிமுறையை உருவாக்கும். இந்த பொறிமுறையை உருவாக்காததால தான் சர்வதேசத்தை நாடி அவர்கள் செல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இதில்
காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது இறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய உறுப்பினர்கள் தான் முன்னாள் போராளிகளாக இருந்திருக்கலாம் அல்லது அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு குரலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அண்மையில் ஒரு மதகுரு அவர்கள், இந்த விடயங்கள் நடந்த பின்னணியில் ஒரு மதகுரு அவர்கள் ஒரு பட்டியல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அந்த பட்டியலில் இவர்கள் பொதுமக்கள், சாதாரண இளைஞர்கள் என்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மதகுருவும் இப்போ இல்லை, இந்த தாய்மார்களுக்கான பதிலும் இப்போ இல்லை. மக்கள், இந்த தாய்மார்கள் கேட்கிறது என்னென்றா, சரியான ஒரு நீதி பொறிமுறை ஒன்று இந்த விடயத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நீதி பொறிமுறை தான் இந்த விடயங்களை அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு செல்லும். அதற்கான சட்ட கட்டமைப்பு சார்ந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு அது தொடர்பான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் போர் ஒன்று நடந்திருந்தால் கட்டாயம் போர் குற்றங்கள் என்று ஒன்று நடந்திருக்கு. பயங்கரவாதத்தை அழிக்கின்றோம் அல்லது பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு போர் நடந்ததுன்றதை நீங்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர் கேட்கறது வந்து அரசாங்கம் அல்லது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சார்பில் இந்த போர் சம்பந்தமான விடயங்களை நீங்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே போர் குற்றமும் அங்கே நடந்திருக்க வேண்டும். நடந்திருக்குதோ இல்லையோ அது தொடர்பான விசாரணைகள் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கின்றார். சர்வதேச சட்ட விதிமுறைகள் கூட அதைத்தான் சொல்கின்றன. ஏதோ ஒரு வகையில் இந்த விசாரணைகள் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சட்டத்தரணி அவர்கள் நிமல்கா பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே இது ஒரு வகையான வெற்றியினுடைய முதல் புள்ளி என்று தான் சொல்ல முடியும். இதை முழுமையாகவே நாங்கள் வெற்றியாகவோ அல்லது அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வுகளாகவோ எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் கூட ஒரு வகையான இந்த படித்த வர்க்கம் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அல்ல புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இப்படியான விடயங்களை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இனி அடுத்த கட்டமாக என்ன விடயம் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய கட்சிகள் தமிழர்களுக்காக பேசுகின்றோம் என்று சொல்கின்ற, தமிழ் தேசிய பரப்பில் சிந்திக்கின்றோம் என்று சொல்கின்ற கட்சிகள் கூட்டாக இணைந்து இவ்வாறானவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக இப்படியானவர்களை இந்த கட்சிகள் அமைப்பு சார்ந்தோ அல்லது சிவில் அமைப்புகள் சார்ந்தோ ஒரு கட்டமைப்பாக உருவாக்க வேண்டும். இன்னொரு வகையில் எங்களுடைய கட்சிகள் ஒன்று சேர்றது, கட்சிகள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுலேயே சிக்கல் நிலைமைகள் இருக்கு. ஏன் சிவில் அமைப்புகள் ஒன்றாவோம் என்று பேசியிருந்தார்கள். வெளிநாட்டில் இருக்கிற சிவில் அமைப்புகளும் சரி, இங்கே இருக்கிற சிவில் அமைப்புகளும் சரி, தங்களுடைய நிலைப்பாட்டில் ஒன்று சேர்றதுல ஒரு கடினத்தன்மை ஒன்று இருக்கு. சரி, அது காலாகாலமாக இருந்து வர்ற வழக்கம் தான். கட்சிகளுக்கு இருக்கிற பிளவுகள் பிறகு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் வெளிப்படுத்திக் கொள்வது. ஆனால் இந்த விடயங்கள்ல தமிழ் மக்களுடைய பொது விடயங்கள்லையாவது இவர்கள் ஒன்று சேர இல்லை. ஆனால் இப்படியான விடயங்கள்ல யாரெல்லாம் எந்தெந்த சிங்கள அமைப்புகள் எல்லாம் இது தொடர்பான ஒரு நியாயமான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றார்கள் என்கின்றத உணர்ந்து, அதாவது உங்களுக்கு தெரியும், சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய சிவில் அமைப்புகள், மிகப்பெரிய யூடியூப் தளங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள்ல இப்பொழுது செம்மணி புகைப்படங்களை பார்த்தாலே அதற்கு எள்ளி நகையாடுற நகைச்சுவை பாணியில மீம்ஸ்கள் மற்றும் புகைப்படங்களை அந்த கருத்துப்பட்டியில இடுகிற ஒரு பாணி ஒன்று இருக்கின்றது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது பொதுவாக சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுகிறேன். அதே மாதிரி இப்படியான ஒரு சிலர் வந்து இந்த விடயங்களை வெளிப்படுத்துறது, அதாவது தமிழர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறது. இது தமிழர்களுக்கு சாதகமான என்ற வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் தவிர்த்துட்டு நீதியான ஒரு பொறிமுறையை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், எங்களுடைய தமிழ் கட்சிகள் சார்ந்தவர்கள், சிவில் அமைப்புகள் சார்ந்தோ இவர்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அடுத்த கட்டம் நோக்கி இவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்றதை பரிச்சயமாக பார்க்க வேண்டும். என்றால் இது முழுமையாகவே ஒரு வெற்றி தரும் ஒரு விடயமாக அமையுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. என்றால் அவர்களுடைய சில நிலைப்பாட்டின் அடிப்படையில் விடுதலை புலிகள் அமைப்பினரை பயங்கரவாதிகள் என்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தில் மட்டும் போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்றதை நிரூபிக்கிற விடயத்தில் மட்டும் ஒன்று சேர்ந்த ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தலாமா என்கின்ற ஒரு பரிச்சயமான ஒரு விடயத்தை முயற்சித்து பார்த்தால் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்ற சில விடயங்களையும் நாங்கள் இது தொடர்பான விடயத்தில் மேற்கொண்டு பார்க்கலாம் என்றது ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த கட்டமாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை. இது இவ்வாறு இருக்க இன்னொரு விடய பரப்பில் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் ஒன்று நடந்திருக்கிறது. குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு விடயத்தில் பேச முற்படுகின்ற பொழுது அல்லது அவர் தன்னுடைய விடயங்களை சொல்றதுக்கு முன்வருகின்ற பொழுது பிமல் ரத்நாயக் அவர்கள் இடை புகுந்து சில விஷயங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த பாராளுமன்றத்தில் சில தவறான வார்த்தை பிரிவுகளையும் சில செயல்பாடுகளையும் முன்வைத்து கொண்டிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இது முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளாக இருக்குது.
அவர் மனநோயாளி என்றதால, மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றதால நாங்கள் பேசாமல் இருக்கின்றோம். ஆனால் இனிவரும் காலங்களில் எப்படியான விடயங்களை குறைத்து கொள்ளணும். குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் சாதாரண முறையில் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு இவர்களை போன்ற ஒரு சிலர் காரணமாக இருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான விடயங்களை இவர்கள் குறைத்து கொண்டாலே பாராளுமன்றமும் சரியான முறையில் நடைபெறும். இப்படியான பொது விடயங்களும் ஒருங்கிணைப்பு குழு போன்ற பொது விடயங்களும் சரியான முறையில் இடம்பெறும் என்கின்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அப்போது இன்னொரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சபாநாயகர்கிட்ட நேரடியாக கொடுத்திருந்தார், இவர் பக்கத்தில் என்னால் இருக்க முடியாது என்ற விடயத்தை அதையும் அவர் சமர்ப்பிச்சிருந்தார். அதுக்கு சயித் பிரேமதாஸ் அவர்கள் அவருடைய பெயர் தொடர்பான ஒரு சிக்கல் நிலைமையை வெளிப்படுத்தியிருந்தார். இது இவ்வாறு இருக்க அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதற்கு ஒரு பதிலடியாக ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தார். என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் மனநோயாளிகள் தான், ஆனால் ஓரின சேர்க்கையாளர்கள் இல்லை என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அது யார் அவர் அதில் மேற்கோள் காட்டி குறிப்பிட்டார் என்று தெரியல. ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் நாகரிகமற்ற முறையில் இவர் நடந்து கொள்கிறார் என்ற விமர்சனம் இவர் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியாக அர்ச்சுனா ராமநாதன் மேலே தொடர்ந்து விமர்சன கணைகளை இந்த ஆளும் கட்சியினராக இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்க ஒரு சிலரும் தொடர்ந்து முன்வைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்றைய பொழுதுல செய்தி பரப்பில் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய செய்தி மிகப்பெரிய அளவில் பேசுபொருளான ஒரு செய்தியாக மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில், அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சிங்கள தரப்பில் இருந்து கூட இப்பொழுது குரல்கள் ஒலித்திருக்கின்றன. அதை எப்படி நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விடயங்களை பார்த்திருந்தோம். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான விமர்சனங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இதே மாதிரி இன்னொரு செய்தி தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.